All India Confederation of the Blind presents Capacity Building and Organizational Development. எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்ஸ் முத்துசெல்வி என்னை இன்வைட் பண்ணதுக்கு. ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு உங்களோட இன்னைக்கான நிகழ்ச்சி நிரல் பார்த்தேன். நாளைக்கும் உங்களோட ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஒண்ணு, நம்மளுடைய தேவைகள் இன்னைக்கு ஃபுல்லா நம்மளோட தேவைகள், நம்மளுடைய பங்கேற்பு, சமுதாய பங்கேற்புக்கு என்ன தேவையோ அதுக்கு என்னன்றத பத்தி பேசிட்டு, நாளைக்கு நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு எப்படி குரல் கொடுக்க போகும் அப்படின்றத பத்தின செஷன்ஸ் எல்லாம் நல்ல ஆக்டிவிஸ்ட் வச்சு அவங்க பிளான் பண்ணிருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் முத்து. அண்ட் முத்து வந்து எப்பவுமே எப்ப கேட்டாலும் ஏதாவது ஒரு ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்றோம், அது பண்றோம், எப்ப பார்த்தாலும் பிஸியா இருக்கிற ஒரு பர்சன். முத்து இப்ப என்ன பத்தி சொன்னாங்க, எனக்கு ஆக்சுவலா ஞாபகம் இல்ல, ஆனா நான் சிசிபிடி ஞாபகம் இருக்கு. சோ யா, அவ்வளோ அதுக்காக எப்ப பார்த்தாலும் நான் சண்டை போட்டுட்டே இருப்பேன்றதும் அவசியம் இல்ல. கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் செஷனுக்கு கூட என்ன கூப்பிடுவாங்க, நான் கூட சொல்லியிருக்கேன். அந்த ஒரு விஷயத்துக்காக தான் வந்திருக்கேன். சோ என்னை பத்தி சொல்லணும்னா, நான் வந்து ஒரு பர்சன் வித் டிசபிலிட்டி. நான் வந்து இந்த டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு, திவ்யாங் அந்த மாதிரி வார்த்தைகள்ல எனக்கு நம்பிக்கை கிடையாது. எனக்கு வந்து என்னோட ஐடென்டிட்டி, நான் ஒரு நபர், எனக்கு ஊனம் இருக்கு, நான் ஒரு ஊனமுற்ற நபர் அப்படின்றதுல என்னோட ஐடென்டிட்டில எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நம்மளோட சட்டமும் நம்மள பர்சன் வித் டிசபிலிட்டி தான் சொல்லியிருக்கு. அந்த ஐடென்டிட்டி தான் எனக்கு உடன்பாடான ஒரு விஷயமா இருக்கு. அதுக்கான ஒரு சில கருத்துக்களும் இருக்கு. அது இந்த பிளாட்ஃபார்ம்ல இல்லாம இன்னொரு பிளாட்ஃபார்ம்ல கூட நம்ம அதை பத்தி பேசலாம். எனக்கு வந்து மொபிலிட்டி இம்பேர்மெண்ட், அதாவது நான் வந்து வீல் சேர் யூஸ் பண்றேன், அதை தவிர கிரச்சஸும் கேலிப்பரும் வச்சிருக்கேன். நான் இன்னைக்கு வந்து வீல் சேர்ல வந்திருக்கேன். ஏன்னா ஒரு ஒரு சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி என்னோட அசிஸ்ட் டிவைஸ் இந்த மூணுல எதை வேணா நான் வந்து யூஸ் பண்ணிப்பேன். ரொம்ப சேஃபான என்வாயன்மெண்ட்ல கிரச்சும் கேலிப்பரும் வச்சு நான் நடப்பேன். இல்ல இந்த மாதிரி என்னோட பார்ட்டிசிபேஷன் வந்து நானே இண்டிவிஜுவலா இருக்கணும், என்னோட போத் ஹேண்ட்ஸ் ஃப்ரீயா இருக்கணும்ன்ற நேரத்துல வந்து நான் வந்து வீல் சேர் யூஸ் பண்ணுவேன். இப்போ முக்காவாசி எல்லா இடமுமே ஸ்லிப்பரி ஃப்ளோரிங் அந்த மாதிரி எல்லாமே இருக்கிறதுனால வீல் சேர் வந்து ஒரு சேஃபஸ்ட் ஆப்ஷனாவும் இருக்கு. அதே மாதிரி எளிதில் பங்கேற்க கூடியதாகவும் இருக்கு. எனக்கான ஸ்ட்ரெயின் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கிறதுனால நான் வீல் சேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இப்ப கொஞ்ச நாளா. சோ அதுதான் என்னோட ஊனத்தின் தன்மை. இன்னைக்கு நான் வந்து ஒரு ப்ரௌன் கலர்ல ஒரு குர்தா போட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க தலைப்பு வந்து செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட். அதுக்கு முன்னாடி என்னோட வேலை பத்தியும் சொன்னாங்க. சென்டர் ஃபார் இன்க்ளூசிவ் பாலிசில பட்ஜெட் அனாலிசிஸ் அப்படின்னா என்னன்னா, அரசாங்கம் வந்து நிறைய ப்ராமிஸ் பண்றாங்க இல்லையா, சட்டங்கள் ரீதியாகவும் சரி, கொள்கைகள் ரீதியாகவும் சரி, திட்டங்கள் ரீதியாகவும் சரி, நமக்கு நிறைய ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க அரசாங்கம். இது செயல்படுத்துறதுக்கு முக்கியமான விஷயம் என்ன தேவைப்படுது அப்படின்னா, ரிசோர்சஸ், இன்ஸ்டிடியூஷனல் ரிசோர்சஸ் தேவைப்படும். பணம், பட்ஜெட் பட்ஜெட் இருந்தாதான் இந்த திட்டங்கள்லாம் செயல்படுத்துறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு டூல். ஸோ நான் அதை அனலைஸ் பண்ணும்போது எவ்வளவு பணம் நம்மளுக்காக ஸ்பெசிபிக்கா ஒதுக்கி வச்சிருக்காங்க அரசாங்கம்ன்றது தெரிய வரும்போதுதான் நமக்கு முக்கியமா எவ்வளவு கம்மியா இருக்கு, இவ்வளவு ப்ராமிஸ் அதை அந்த பணத்தால நிறைவேற்ற முடியுமா, இந்த மாதிரி விஷயங்களை பத்தின ஒரு எவிடன்ஸ் கலெக்ட் பண்றதுதான் என்னோட வேலை. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லா நான் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இந்தியன் கவர்மெண்ட் பட்ஜெட்ஸ் எல்லாம் நான் பார்த்துட்டு இருக்கேன், ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் யூனியன் கவர்மெண்ட் பட்ஜெட்ஸ். இதை தவிர மற்ற நாடுகள்ல இருக்கிற நம்மள மாதிரி ஊனமுற்ற நபர்கள், நம்ம நண்பர்களுக்கு அவங்க நாட்டுல வந்து இதே மாதிரியான வேலை செய்யறதுக்கு என்ன திறன் வளர்ப்பு தேவையோ, அதனால அந்த ட்ரைனிங்கை வந்து நாம அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். இப்போ ரீசெண்டா நான் போய் வந்து ஈஸ்ட் மோர் அப்படின்னு இந்தோனேஷியா பக்கத்துல ஒரு நாடு, அது ரொம்ப ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடிதான் அது சுதந்திரமே வந்திருக்கு. அங்க இருக்கிற இளமையான ஊனமுற்றோர் இயக்கம் அங்க இருக்கிறது. அவங்களுக்கு ஆல்ரெடி அவங்க நிதானமா இப்பதான் சுதந்திரம் வந்திருக்கிறதுனால அவங்களுடைய அரசியல் அமைப்பு எல்லாமே வந்து ஊனமுற்றோரை உள்ளடக்கின மாதிரி இருக்கு. அரசாங்கம் இப்ப வந்து கொஞ்சம் ஊனமுற்றோர் பத்தின ஒரு பார்வை, அவங்களுக்கு ஃபோக்கஸ் இருக்கு. அதனால அங்க இருக்கிற ஊனமுற்றோருக்கு போயிட்டு நம்ம பட்ஜெட் அனாலிசிஸ் எப்படி பண்றது, அவங்க நாட்டோட திட்டங்கள் என்ன மாதிரி கேள்வி கேட்கறது, எப்படி எவிடன்ஸ் திரட்டுறது அப்படின்றதுக்கான ட்ரைனிங் கொடுத்துட்டு வந்தேன். அதை தவிர அங்க அரசாங்கமுமே வந்து என்ன அவங்களுடைய பட்ஜெட் அனாலிசிஸ் பண்ணி எப்படி ஊனமுற்றோருக்கான அவங்களுடைய தேவைக்கு ஏத்த மாதிரி அவங்களோட திட்டங்களையும் பட்ஜெட்டையும் எப்படி ரெஸ்பான்சிவா இருக்குது அப்படின்ற உதவி கூட என்கிட்ட கேட்டிருக்காங்க. சோ அதுலயும் நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன்.
ரெண்டாவது மத்த இதே மாதிரி நேபாள்ல வேலை பார்த்திருக்கேன். அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு அவங்க இப்போ ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்க்கு உதவி பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி அங்க இருக்கிற நம்மள மாதிரி ஊனமுற்ற நபர்கள் அந்த இயக்கங்களுக்கு நான் உதவி பண்ணிட்டு இருக்கேன். இந்த வேலையை எப்படி பண்றதுன்றது இதுதான் பிரைமரியா நான் பண்ணிட்டு இருக்கேன். அதை தவிர தமிழ்நாடு அளவுல நான் வந்து போன வருஷம் ஒரு ரிப்போர்ட் பண்ணோம். ஊனமுற்றோர் வந்து நம்ம சமுதாயத்துல அனைவருக்கும் சமமா பங்கேற்கணும்னா நம்மளுக்கு எவ்வளவு செலவாகுது, நம்மளுக்கு என்ன தேவை இருக்கு, அந்த பங்கேற்பதற்கு நமக்கு செலவாகுது. அது மூலம் இல்லாத நபர்களை குடும்பத்தை காட்டிலும் நம்மளுக்கு செலவு ஜாஸ்தி ஆகும். அந்த செலவு பண்ண முடியாட்டி நம்ம விடுபட்டு போயிடுவோம், வீட்லயே தங்கிடுவோம் இல்லையா. அதை எடுத்து சொல்ற மாதிரி ஒரு ஆய்வு போன வருஷம் நம்ம பண்ணிருக்கோம். அது எங்களோட வெப்சைட்ல இருக்கு, எப்ப வேணா நீங்க எடுத்து பார்க்கலாம். பட் அது இங்கிலீஷ்ல இருக்கு. சென்டர் ஃபார் இன்க்ளூசிவ் பாலிசி வெப்சைட்ல ரிசோர்சஸ் அப்படின்ற பக்கத்துல காஸ்ட் ஆஃப் பார்ட்டிசிபேஷன், டைரக்ட் காஸ்ட் ஆஃப் பார்ட்டிசிபேஷன் ஃபார் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் அப்படின்ற தலைப்புல அந்த ஆய்வு இருக்கு. சோ நீங்க அதை பார்த்து இது பண்ணிக்கலாம். அதெல்லாம் நம்மளோட வாழ்க்கைக்கு ரொம்ப ஒட்ட மாதிரியான ஒரு விஷயங்களை பத்தின இதைதான் நான் டாக்குமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா ஒண்ணு அட்வொகசி பண்றோம், சில நேரம் அட்வொகசி பண்ணி திருப்பி திருப்பி நம்ம அதே நிலைமையில இருக்க மாதிரியே ஒரு ஃபீலிங் வருது. சோ அதை டாக்குமெண்ட் பண்ணி எவிடன்ஸ் பேஸ்டா கொண்டு வந்தா நமக்கு அப்புறம் கூட யாருன்னா அதை எடுத்து பேசலாம் அப்படின்ற ஒரு புரிதல்ல இப்போ கொஞ்சம் வேலை பார்த்துட்டு இருக்கேன். அவ்வளவுதான். சரி, இப்போ வந்து எத்தனை விஷயம் எல்லாம் போதும், என்னோட வேலைக்கெல்லாம் போகுது. இன்னைக்கு நான் வந்ததுக்கான செஷன் வந்து செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட். சுய தொழில் வாய்ப்புகள் செய்வதற்கான வாய்ப்புகள் என்ன அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். இது என்னன்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு அளவு நாலேஜ் இருக்கு இதை பத்தினது. அது சரியா தப்பா இல்ல அப்படின்றதுனால ஒரு கலந்துரையாடல் மாதிரி இந்த செஷனை கொண்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சோ சுய தொழில் பண்றதுக்கு அரசாங்கத்தின் மூலமா நமக்கு என்னெல்லாம் வாய்ப்புகள் இருக்குன்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? ஓகே, ஊனமுற்றோருக்கும் அதுல வாய்ப்பு இருக்கா? இது வந்து செல்ஃப் குரூப் மாதிரி இருக்கிறதுல நீங்க சொல்றீங்க இல்லையா? ஓகே, அதுக்கு கடன் ஏதாவது வாங்குறாங்களா? சூப்பர், அது ஒரு முக்கியமான ஒரு இன்டர்வென்ஷன். வேற யாருக்காவது ஏதாவது தெரியுமா? யாரோ சொன்னீங்க எல்லாம் மானியம் கொடுக்குறாங்க அப்படின்னு. ஓகே, எவ்வளவு தராங்க மானியம்? அது எப்படி அந்த ஓகே ஓகே. சோ அது எப்படி நம்மளுக்கு எப்படி கிடைக்கும்? அது எப்படி நம்மளுக்கு கிடைக்க வைக்கிறது? நம்ம டிபார்ட்மெண்ட் மூலமா வெல்ஃபேர் போர்ட்ல. அப்புறம் வேற ஏதாவது திட்டத்தை பத்தி யாராலையாவது சொல்ல முடியுமா? இது ஒண்ணுதான் இருக்கா சுய தொழிலுக்கு? ஓகே, நம்ம ரெண்டு விதமா ஒண்ணு வந்து தமிழ்நாடு அரசாங்கத்தோட திட்டங்கள் என்னன்றத பார்க்கலாம். இன்னொன்னு வந்து யூனியன் கவர்மெண்ட், நம்மளோட மத்திய அரசாங்கம் என்ன கொடுக்குறாங்க, என்ன மாதிரியான திட்டங்கள் வச்சிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். சோ இப்ப இவர் சொன்ன மாதிரிதான் எந்த செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்னாலே லோன் கொடுக்கறது தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் இல்லையா. அந்த லோனுக்கு ஒண்ணு இன்ட்ரெஸ்ட் மானியமா கொடுக்குறாங்க, இல்லைன்னா லோன் அமௌண்ட மானியமா கொடுக்குறாங்க. இந்த ரெண்டு விதமான சலுகை தான் அரசாங்க திட்டத்துக்கிட்ட இருந்து நமக்கு இருக்கு. புரியுதா? இன்னொன்னு வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட். இப்ப நம்ம லோனோ இல்ல ஒரு சுயதொழில் பண்ணணும்னா நமக்கு திறன் வளர்த்தல் தேவையா இருக்கு. சோ திறன் வளர்த்தல் திட்டங்களையுமே நம்ம வேலை வாய்ப்புக்கான திட்டங்கள் கூட அவங்க சேர்த்து பாக்குறாங்க. சரியா? புரியுதா உங்களுக்கு? சோ இந்த மாதிரி 3 ப்ராடா நம்ம திட்டங்களை பத்தி பேசணும்னா நம்மளால பேச முடியும். சோ முக்கியமா சுய தொழில் தொடங்குறோம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அவங்க என்ன கொடுக்குறாங்கன்னா லோன் அமௌண்ட்ல மானியம் கொடுக்குறாங்க, இல்லைன்னா இன்ட்ரெஸ்ட மானியமா கொடுக்குறாங்க. இதுதான் நம்ம மனசுல வச்சுக்க வேண்டியது. இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு, இதுதான் நம்மளுக்கான பெனிஃபிட்டா அவங்க பாக்குறாங்க. சரியா? அதை தவிர என்ன பண்றாங்கன்னா சில கண்டிஷன்ஸ் தேவையா இருக்கு. என்னன்னா நம்ம அப்ளை எங்க பண்ணணும், யார்கிட்ட பண்ணணும்ன்றத தெரிஞ்சுக்கணும். எந்த திட்டம் நம்ம அணுகிறோமோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணணும். ஸ்டேட் கவர்மெண்ட் திட்டமா இருந்தாக்க நம்ம வந்து டிடிஆர்ஓ ஆபீஸ்ல, டிடிஏடபிள்யூ ஆபீஸ்ல அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். அவங்களோட கைடன்ஸ்க்கு ஏத்த மாதிரி நம்ம அதை பண்ணணும். ஓகேயா? அதை ஃபில் பண்ணணும். முக்காவாசி நம்மளோட ஆதார் கார்டு கேட்பாங்க, நம்ம ஊனமுற்றோருக்கான அடையாள அட்டை கேட்பாங்க. இதெல்லாம் நம்மளோட டாக்குமெண்டேஷன். பட் இந்த மானியங்கள், இந்த கடன் எல்லாமே ஏதாவது ஒரு பேங்க்ல இருந்தா நம்ம வாங்க முடியும் இல்லையா? டிடிஏஓ ஆபீஸ்ல பணம் இருக்காது, அவங்க மத்த திட்டங்கள்லாம் தான் செயல்படுத்துவாங்க. பணம்ன்றது
கடன், அது எல்லாமே வங்கியில இருந்துதான் நம்மளால வாங்க முடியும். அது பொதுவான ஒரு விஷயம் இல்லையா, நமக்கான தனிப்பட்ட விஷயம் இல்ல தானே. ஏதாவது ஒரு வங்கி தான் நம்மளுக்கு கடன் கொடுக்க முடியும். சோ அந்த வங்கியோட நம்ம வந்து அந்த வங்கிகள் மூலமா தான் நம்ம வாங்கணும். சோ நமக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா, கடனுடைய ஒரு தொகைய, முதல்ல ஒரு தொகைய நம்ம திருப்பி செலுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா கடனுக்கான இன்ட்ரெஸ்ட்ல ஒரு தொகை, இப்ப எல்லாருக்கும் 10% இன்ட்ரெஸ்ட் வாங்கினாங்க, 7% வட்டி வாங்கினாங்கன்னா நமக்கு 5% வாங்குவாங்க, 2% வாங்குவாங்க, 3% வாங்குவாங்க, அந்த திட்டத்துக்கு ஏத்த மாதிரி. சோ இந்த திட்டத்தை நம்ம முழுமையா தெரிஞ்சுக்கணும்ன்றதுதான் முக்கியம் நம்மளுக்கு, சரியா. அதோட கண்டிஷன்ஸ் என்னன்றத முழுமையா தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நம்மளோட எந்த திட்டமா இருந்தாலும் இன்னொன்னு என்ன பண்றாங்கன்னா, நம்ம வேற எங்கேயுமே வேற எந்த கடனும் நம்ம கிட்ட இருக்க கூடாது அப்படின்றதுல அவங்க தெளிவா இருக்காங்க. நம்ம ஏற்கனவே கடன் வாங்கினா நம்ம திட்டத்தின் மூலமா கிடைக்காது. ஓகேயா. அதே மாதிரி இப்போ உங்களுக்கு எல்லாம் பார்வை குறைபாடு இருக்கும் போது நிறைய ஸ்கீம்ஸ் நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். இதே இது வந்து ஹை சப்போர்ட் நீட்ஸ் இருக்கிற ஊனமுற்றோரா இருந்தாக்க, ஃபார் எக்ஸாம்பிள் இன்டெலெக்சுவல் இம்பேர்மெண்ட், செரிபிரல் பால்சி, இந்த மாதிரி டிசபிலிட்டி இருக்கிறவங்கன்னா சில திட்டங்கள் வந்து அவங்களுக்கு அவங்கள இன்க்ளூட் பண்றது இல்ல. இத நம்ம மனசுல வச்சுக்கணும். பிகாஸ் நாளைக்கு நம்ம தெரிஞ்சவங்களுக்கோ, நம்ம சொந்தக்காரங்களுக்கோ, இல்ல நம்மளுடைய குழந்தைகளுக்கோ நாளைக்கு நம்ம அதை பத்தி தெரிஞ்சுக்கணும், நம்ம சொல்லி கொடுக்கணும் வேற யாருக்காவது அப்படின்னா நம்ம அதை தெளிவா புரிஞ்சுக்கணும். அந்த திட்டத்தின் வடிவமைப்புல எந்தெந்த ஊனமுற்றோர் விலக்கு இதுல ஆக்சஸ் பண்ண முடியாது, யாருக்கு ஆக்சஸ் பண்ண முடியும்ன்றது ஒரு முக்கியமான விஷயமா நீங்க பார்க்கணும். அதுல நம்மளுக்கு இன்க்ளூட் பண்ணிருக்காங்களா, நம்மள எக்ஸ்க்ளூட் பண்ணிருக்காங்களா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அப்ளை பண்ணணும், சரியா. சோ இதுதான் நம்ம பேசிக்ஸ். பேசிக்ஸ் என்ன, லோன் எல்லார மாதிரி லோனுக்கு பேங்க்குக்கு தான் போகணும் அப்படின்றது பேசிக். நமக்கு என்ன விதிவிலக்கு கிடைக்கும்னா, அந்த முதலீடுல ஒரு ஒரு பெர்சன்டேஜ் நம்ம கட்ட வேண்டாம் அப்படின்றது இருக்கும், இல்லைன்னா இன்ட்ரெஸ்ட்ல சிறிய தொகை கட்ட வேண்டாம் அப்படின்னு இருக்கும். இதுதான் யுனிவர்சல் கான்செப்ட். இததான் நம்மளுக்கான பெனிஃபிட் அப்படின்னு அவங்க சொல்றாங்க, சரியா. அதுக்கப்புறம் எந்த திட்டத்தின் மூலமான்ற அதுக்கான விழிப்புணர்வு நமக்கு தெரியணும். என்ன இது நம்ம வந்து மத்திய அரசாங்கத்தோட திட்டத்தை அணுகிறோமா, மாநில அரசாங்கத்தோட திட்டத்தை அணுகிறோமா, அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம அந்தந்த ஆபீஸ அப்ரோச் பண்ணணும். இதன் மூலமா என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளோட டிலே, நம்ம போய் ஒரு ஆபீஸா போய் போய் ஏறி இறங்கி ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடுறோம்ல. ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டு அதுக்கப்புறம் நமக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வேற நம்ம வந்துடுறோம். இது அந்த திட்டத்தை பத்தின ஒரு புரிதல் நமக்கு, மத்திய அரசாங்க திட்டமா மாநில அரசாங்க திட்டமா அப்படின்றதுக்கு. மத்திய அரசாங்க திட்டம் அப்படின்னா அவங்க சில 3 வகையான திட்டங்கள் வச்சிருக்காங்க. ஒண்ணு NHFDC, நேஷனல் ஹேண்டிகேப் ஃபைனான்ஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அப்படின்ற ஒரு கார்பரேஷன் மூலமா நமக்கு லோன்ல அவங்க இன்ட்ரெஸ்ட் சப்சிடி தான் கொடுக்குறாங்க, அதுல லோன் சப்சிடி கிடையாது, சரியா. இது எப்படி நடைமுறைப்படுத்துறாங்கன்னா, நம்ம அரசாங்கத்து நம்ம போய் DDAO ஆபீஸ்ல எல்லாம் அப்ளிகேஷன் வாங்க முடியாது. நம்ம என்ன பண்ணணும்னா, சென்ட்ரல் அபெக்ஸ் கோஆபரேட்டிவ் சொசைட்டி, ஸ்டேட் அபெக்ஸ் கோஆபரேட்டிவ் சொசைட்டி, இல்லைன்னா டிஸ்ட்ரிக்ட் கோஆபரேட்டிவ் சொசைட்டில போய் தான் நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்க முடியும். இதுல மேக்ஸிமம் 5 lakhs வரைக்கும் நம்மளுக்கு லோன் கிடைக்கும். அதுல இன்ட்ரெஸ்ட் சப்சிடி நமக்கு கிடைக்கும். இத்தனை நம்ம வந்து முதல் திருப்பி கொடுக்கும் போது நம்ம வட்டி கட்டுறோம் இல்லையா, அந்த வட்டியில மத்தவங்களுக்கு எல்லாம் இத்தனை % வட்டி கட்டணும்னா நமக்கு 5% வட்டியோ 2% விமனா இருந்தா அது ஒரு விலக்கு, ஒரு சில பெர்சன்டேஜ் விலக்குல அவங்க கொடுக்குறாங்க, இன்ட்ரெஸ்ட் சப்சிடியில கொடுக்குறாங்க, சரியா. சோ நம்ம யார அணுகிறோம் அப்படின்றதுதான். அப்புறம் நம்ம போய் பிசினஸ்க்கு அணுக போது நம்ம ஒரு ப்ராஜெக்ட் ப்ரப்போசலோட தான் நம்ம போகணும். இது எப்படி, என்ன பிசினஸ் பண்ண போறோம், அதுக்கான பிளான் என்ன, அதை எப்படி செயல்படுத்த போறோம், அதுக்கு நம்ம கிட்ட என்ன மாதிரி திறமைகள் இருக்கு அப்படின்ற ஒரு ப்ரப்போசலோட நம்ம போறதுதான் எந்த பிசினஸ்க்கும் உகந்ததா இருக்கும் அப்படின்றதுதான் நான் சொல்றேன், சரியா. இப்போ அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, பிரைம் மினிஸ்டர்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி PMEJYன்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. அதுவுமே செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரொமோட் பண்ற ஒரு விஷயமா தான் அவங்க எடுத்துட்டு போறாங்க. சோ அதுலயுமே நம்ம வந்து பிரைம் மினிஸ்டர்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ப்ரோக்ராம், இது வந்து மைக்ரோ என்டர்பிரைசஸ் டெவலப் பண்றதுக்காக. இதுல வந்து சப்சிடி வந்து 20%ல இருந்து 40% வரைக்கும் சப்சிடி இருக்கு. இது வந்து நம்ம எந்த இடத்துல, நகர்ப்புறத்துல இருக்கிறோமா இல்லைன்னா சிட்டிஸ் அர்பன்ல இருக்கமா ரூரல்ல இருக்கமா அப்படின்றத பொறுத்து
அந்த இன்ட்ரெஸ்ட் அந்த சப்சிடி அமௌண்ட் லோனோட அமௌண்ட் வந்து வேரி ஆகும். இது வந்து 25,000 இருந்து 25 லட்சம் வரைக்கும் நம்மளால வாங்க முடியும். ஆன்லைன்லயே அப்ளை பண்ணலாம். MSME மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் போர்ட்டல் மூலமா நம்ம இந்த திட்டத்துக்கு அப்ளை பண்ணலாம். சரியா? இதுல வந்து ஏற்கனவே எந்த கடனும் நம்ம வாங்கியிருக்க கூடாது. அப்ளிகேஷன் இந்த போர்ட்டல் வழியா தான் பண்ண முடியும் அப்படின்றதுதான் முக்கியமான ஒரு விஷயமா நம்ம பார்க்கிறோம். அடுத்தது இன்னொரு ப்ரோக்ராம் வந்து அன்எம்ப்ளாய்டு யூத் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ப்ரோக்ராம். இதுலயுமே நமக்கு வந்து செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக மத்திய அரசாங்கம் பார்த்துட்டு இருக்காங்க. இதுல லோன் சப்சிடி வந்து 25% வரைக்கும் கொடுக்குறாங்க. லோன் சப்சிடினா என்னன்னா முதலீட்டுல இருந்து நம்ம விலக்கு, நம்ம எதை திருப்பி செலுத்துறதுல விலக்கு, அதுதான் லோன் சப்சிடி. நீங்க தெளிவா புரிஞ்சுக்க வேண்டியது லோன் சப்சிடி இருக்கு, இன்ட்ரெஸ்ட் சப்சிடி இருக்கு. எங்கெல்லாம் லோன் சப்சிடி இருக்கு அப்படின்னா நம்ம என்ன வாங்குறோம், முதலீடுக்காக கடன் வாங்குறதுல எத்தனை சதவீதம் நமக்கு தள்ளுபடி பண்றாங்க அப்படின்றதுதான். ஆனா நமக்கெல்லாம் வந்து விவசாயிகளுக்கு எல்லாம் தள்ளுபடி பண்ற மாதிரி எப்பவுமே மொத்தமா எல்லாம் விலக்கு கொடுக்கவே மாட்டாங்க, நம்ம கட்டியே ஆகணும். சரியா? சோ அதை நம்ம வந்து தெளிவா வச்சுக்கணும். இதுல கடன் வந்து இந்த யூத் அன்எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன், இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ப்ரோக்ராம் படி நமக்கு வந்து அப் டு 5 lakhs வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம். சரியா? இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம். 18 இயர்ஸ்ல இருந்து 45 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணணும். நம்ம வேற எந்த பேங்க்லயும் கடன் வாங்கியிருக்க கூடாது. அப்ளிகேஷன் வந்து டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரி சென்டர் மூலமா பண்ணலாம், இல்லைன்னா MSME ஆன்லைன் போர்ட்டல்ல நம்ம அப்ளை பண்ணலாம். சோ இது வந்து மத்திய அரசாங்கத்தோட ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கும். அப்புறம் மாநில அரசாங்கத்துல அவர் ஏற்கனவே ஒரு 2 திட்டம் பத்தி அவர் சொன்னாரு. அது தவிர என்னன்னா நம்ம வெல்ஃபேர் போர்ட் மூலமா 10,000 ரூபாய் சப்சிடி பண்ணது, சின்ன சின்ன பங்க் ஷாப் அதெல்லாம் வைக்கிறதுக்கு ஐ திங்க் மேக்ஸிமம் 30,000 50,000 ஏதோ லோன் அமௌண்ட் இருக்கு. அதுக்கு 10,000 வரைக்கும் வந்து விலக்கு கொடுக்குறாங்க. 10,000 வரைக்கும் நம்ம கட்ட வேண்டாம். 10,000 வந்து சப்சிடியா வரும். அது வந்து ஸ்டேட் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஃபைனான்சியல் அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்ற ஒரு இது மூலமா மாநில அரசாங்க திட்டம். அப்படின்னா மாநில அரசாங்க திட்டம் எல்லாத்துக்குமே நீங்க வந்து அப்ளிகேஷன் வந்து DDAWO ஆபீஸ்ல வாங்கலாம். இது ஊனமுற்றோருக்கான ஸ்பெசிபிக் திட்டமா இருந்தா அந்த ஆபீஸ்ல போய் வாங்கணும். இப்ப பொதுவா எல்லாருக்கும் பாவர்ட்டி எலிவேஷன் ஸ்கீம்ல இப்ப பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரல் டிபார்ட்மெண்ட் மூலமா போல்ட்ரிஸ் அதுக்கெல்லாம் லோன் கொடுக்குறாங்க. அந்த திட்டத்துல வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா அந்தந்த துறையை தான் நம்ம அணுகணும். அந்தந்த துறைக்கு என்ன அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் எங்க போய் வாங்கணுமோ அந்த மாதிரி நம்ம வாங்கணும். சரியா? ஸ்பெசிபிக்கா ஊனமுற்றோர் துறை மூலமா வர கடன் உதவிகள் அந்த மாதிரி செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் திட்டம் அதுக்குதான் வந்து ஊனமுற்றோர் துறையானது. நம்ம சட்டப்படி நம்மளுக்கு என்ன ரைட்ஸ் ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் ஆக்ட் 2016 படி எந்த பாவர்ட்டி எலிவேஷன் அதாவது வறுமை ஒழிப்பு திட்டங்கள் எல்லாத்துலயும் 5% இடஒதுக்கீடு நம்மளுக்கு இருக்கு. அதுல ஊனமுற்ற பெண்களுக்கும் முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்றதுதான் சட்டம். முத்துசெல்வி அதை பத்தி சொல்லுவாங்க அவங்களோட செஷன்ல. சோ அதுல நான் டீட்டெயிலா போல. பட் அந்த பாவர்ட்டி எலிவேஷன் திட்டங்கள் என்னெல்லாம், வறுமை ஒழிப்பு திட்டங்கள் என்னெல்லாம் கூட நம்ம தெரிஞ்சுக்கணும். அது பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் மூலமா இருக்கு, அக்ரிகல்ச்சரல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் மூலமா உங்களுக்கு இருக்கு. இந்த டிபார்ட்மெண்ட் மூலமா நிறைய திட்டங்கள் இருக்கு. விவசாயிகளுக்கான திட்டங்கள், ஆர்டிசான்ஸ்க்கான திட்டங்கள், அவங்களுமே சிறு தொழில் தொடங்குறதுக்கு இல்ல அக்ரிகல்ச்சரல் ஆக்டிவிட்டிஸ்க்கு மீன் வளர்ப்பு இருக்கு, ஆடு வளர்ப்பு, கோழி வளர்ப்பு மாதிரியான எல்லா பால் பண்ணைகள் வைக்கிறதுக்கு அந்த மாதிரி எல்லா இடத்துலயும் உங்களுக்கு லோன் வசதி இருக்கு. அந்த வறுமை ஒழிப்புக்கு கீழே வர எல்லா திட்டங்களும் நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணலாம். நமக்கு 5% இடஒதுக்கீடு இருக்கு. ஆனா அதை அப்ளை பண்றது எந்த துறை அந்த திட்டங்களை அமல்படுத்துறாங்களோ அந்த துறைக்கு என்ன ஆபீஸ் இருக்கோ, எந்த ஆபீஸ்ன்னு அதுக்கு கொண்டு வந்த ஆபீஸ நம்ம அணுகணும். ஊனமுற்றோர் துறை வழியா போக முடியாது. ஓகேயா? கிளியரா இருக்கா? இப்ப நம்ம வந்து இப்ப என்ன பண்றோம்னா பேசிக்ஸ் தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரியா? ஏன்னா பிகாஸ் இது நம்ம இதுதான் அப்படின்னு எதுவுமே வந்து இட்ஸ் நாட் அ ப்ளூ புக் ஆர் என்கிரேவ்டா இல்ல. ஏன்னா திட்டங்கள் வந்து ஒவ்வொரு துறை ஒரு அதிகாரி மாறும் போதும் அந்த திட்டங்கள்ல மாற்றம் கொண்டு வராங்க. ஒரு அரசாங்கம் மாறும்போது மாற்றம் கொண்டு வராங்க. ஒரு வருஷம் முடிஞ்சு நம்மளோட டிமாண்டுக்கு ஏத்த மாதிரி அந்த வரையறைகள்ல மாற்றங்கள் கொண்டு வராங்க.
சோ என்ன திட்டம் இருக்குன்னு தெரிஞ்சா அந்த திட்டத்தை பத்தி ஒவ்வொரு வருஷமும் நம்மளே அந்த என்ன டிசைன்ல சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க, என்ன மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க, நம்ம இன்ஃபர்மேஷனை தேடி போகணும். பட் இங்க நம்ம கத்துக்கிறோம்னா பேசிக்ஸ் என்ன, நமக்கான சுய தொழில் தொடங்குவதற்கான திட்டங்களை அரசாங்கம் எப்படி யோசிக்கிறாங்க, எப்படி நடைமுறைப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க, எந்த அமைப்பு மூலமா நடைமுறைப்படுத்துறாங்க, இதை மட்டும்தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா? இப்ப நம்ம ஆல்ரெடி எண்ட் ஆஃப் தி இயர்ல இருக்கோம். ஏப்ரல், மார்ச் ஏப்ரல் வந்ததுனாக்க அதுல மேபி நம்மளுக்கு ஏதாவது பெனிஃபிட்ஸ் மாறலாம், அமௌண்ட் மாறலாம், சப்சிடி மாறலாம், டிசைன் மாறலாம், ஒண்ணு குறைக்கலாம், இல்லைன்னா நம்ம மேல ரொம்ப ஆசைப்பட்டு கூட்டவும் செய்யலாம் நமக்கான பெனிஃபிட்ஸ். சோ அது என்ன நடக்குதுன்றது நமக்கு தெரியாது. முக்காவாசி ஊனமுற்றோர்லாம் ரொம்ப இன்விசிபிளா இருக்கிறதுனால நம்ம திட்டங்களை ஒண்ணு அமல்படுத்துறது இல்ல. ஓகே, இந்த திட்டங்கள்ல செலவே ஆவறது இல்ல, வேண்டாப்பா இந்த திட்டத்தை எடுத்துரு அப்படின்ற நிலைமை தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. சரியா? அதை தவிர ஊனமுற்றோர் மாநில அரசாங்கத்தின் மூலமா நமக்கு வந்து சுய தொழில் செய்யறதுக்கு சில எக்யூப்மெண்ட்ஸ் கூட கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சூயிங் மிஷின், மோட்டரைஸ் சூயிங் மிஷின், சூயிங் மிஷின் அதாவது தையல் மிஷின்கள் நமக்கு கொடுக்குறாங்க. அது வந்து எல்லா ஊனமுற்றோருக்கும் யாருக்கு என்ன, அதுல கொஞ்சம் வந்து முக்கியமா பாக்குறது லோக்கல் டிசபிலிட்டி பாக்குறாங்க, சில வகையான இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி பாக்குறாங்க. சோ இதெல்லாம் வந்து சில நேரம் டிஸ்கிரிமினேஷன் இருக்கும், எல்லா ஊனமுற்றோருக்கும் கொடுக்காம. ஆமாமா, ஏன்னா அவங்களே நினைச்சுக்கிறாங்க நம்மளால தைக்க முடியாது. ஆமா, சோ அதுல இன்னோவேஷன்ஸும் பண்றது இல்ல, வாய்ஸ் அவுட்புட்டோ எந்த மாதிரியான இன்னோவேஷன்ஸ் கூட அவங்க பண்றது இல்ல. சோ அதெல்லாம் ஆனா நம்ம சண்டை போட்டு வாங்கிக்கலாம்னு வச்சுக்கோங்க. நம்மளோட திட்டங்கள் கூட இப்ப வந்து எலக்ட்ரானிக் டிவைசஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க இல்லையா, ஸ்மார்ட் போன்ஸ் ஸ்கீமா கொடுக்குறாங்க. ஆனா அந்த எலக்ட்ரானிக் டிவைஸ் வந்து நம்ம மேனுஃபேக்சர் பண்றோம், அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறோம், நம்ம அதை எப்படி கிரியேட் பண்ணுவோம், அந்த மாதிரி இன்னோவேஷன்ஸ் டெக்னாலஜி அந்த ஃபீல்டுல நமக்கு ட்ரைனிங்கும் கொடுக்கறது இல்ல, எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கறது இல்ல இல்லையா. அதெல்லாம் பிரைவேட் பாடிஸ் தான் நம்மளுக்கு கொடுக்குறாங்க இல்லையா, தனியார் என்ஜிஓஸ் அந்த மாதிரி. அரசாங்கத்தோட ட்ரைனிங்ல அந்த மாதிரி இல்ல, ரொம்ப கம்மி பெர்சன்டேஜ் தான் அந்த மாதிரி கொடுக்குறாங்க. சோ இது வந்து முக்கியமான திட்டங்களா நம்ம பார்க்கணும். அடுத்தது ஆவின்பூத் அவங்க சொல்லிட்டாங்க இல்லையா, இல்ல அததான் அவங்க நான் கொடுக்குறாங்க, அந்த 25,000 ரூபாய் நீ கட்ட வேணாம்னு சொல்றாங்க. ஏன்னா மத்தவனுக்கு கொடுக்குற மாதிரி உனக்கு பத்தாது, உனக்கு தனிப்பட்ட தேவை இருக்கு அப்படின்றதுனால அந்த 25,000 ரூபாய் விலக்கு கொடுக்குறேன்னு அவங்க சொல்றாங்க. ஆனா மொத்த வேல்யூ என்ன, நீ எல்லாருக்கும் கொடுக்குற 1 லேக் தான் நீ கொடுக்குற. எனக்கு வந்து 1 லேக்ன்றது அப்ப என்ன ஆகும், எனக்கு விலக்கு நீ கொடுத்தாலும் 75,000 ரூபாய் வச்சு என்னால அந்த பிசினஸ் இயக்கிறதுக்கோ இல்ல நடைமுறைக்கு கொண்டு வரதுக்கோ முடியாது. சோ எனக்கு என்னோட கேபிட்டலே நீ இன்க்ரீஸ் பண்ணணும் இன் ஆர்டர் டு என்ஷூர் ஆக்சசிபிலிட்டி. அப்பதான் இது வந்து என்னோட அதிகப்படியான தேவை இருக்கு, அதிகப்படியான செலவு ஆகுது. எந்த ஒரு ஆக்டிவிட்டி நம்ம ஸ்கூலுக்கு போனாலும் சரி, குழந்தையா இருக்கும் போதுல இருந்து வளர்ப்பருவம், வளரிளப்பருவம், ஓல்டர், எல்லா ஓல்டர் பாப்புலேஷன் ஆகிற வரைக்கும் எனக்கு தேவை இருக்கு இல்லையா, தனிப்பட்ட தேவை இருக்கு இல்லையா. அது மற்றவருக்கு ஈக்குவலா எப்படியுமே இருக்காது. பிகாஸ் நமக்கு தனிப்பட்ட நம்மளுடைய உடல் ரீதியான குறைபாடுக்காக நம்ம அதிகமா செலவு பண்ண வேண்டி இருக்கு பங்கேற்கிறதுக்கு, அது இல்ல நம்ம சொல்ல முடியாது. அதை தவிர சமுதாயத்திலையும் நமக்கு தடைகள் சந்திக்கிறோம். அந்த சமுதாய தடைகள் அரசாங்கத்தோட பொறுப்புனா கூட இன்னைக்கு தேதியில அதை எதிர்க்கிறதுக்கு நான் தானே காசு செலவு பண்றேன். புரியுதா? இன்னைக்கு நான் பெரும்பாக்கத்துல இருந்து இந்த இக்ஸாக்கு வரணும்னா என்னால ஒரு பஸ்ல வர முடியாது, எந்த டிரான்ஸ்போர்ட்டும் இல்ல. இன்னைக்கு என்னோட வேலையை நான் இங்க வந்து செய்யறதுக்கு நான் தானே செலவு பண்ணி கார்ல வரேன். புரியுதா உங்களுக்கு? சோ இது அடிஷனல் காஸ்ட் தானே. இத மாதிரி நம்மளுடைய ஒவ்வொரு செயல்பாடுலயும் நம்ம பங்கேற்கிறதுக்கு அதிகப்படியான செலவுகள் நம்ம செய்ய வேண்டியிருக்கு. அதேதான் ஒரு சுய தொழில் செய்யும் போதும் நமக்கு ஆகும். சோ இது ஏன் நான் அட்வொகசிக்கு போனேன்றது எனக்கு தெரியல, ஆனா அது என்னோட செகண்ட் நேச்சர்னால சாதாரணமா அப்படி போயிட்டேன். சோ ஐம் சாரி அபவுட் தட். சோ நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, இது இத்தனை ப்ரோக்ராம் எல்லாம் இருக்கு, நான் எல்லாம் சொன்னாலும் எல்லாமே வந்து நமக்கு ஈஸியான ஒரு விஷயமா இல்ல. அது எனக்கு வந்து நான் சொல்றேன் இது இருக்கு இது இருக்கு இது இருக்கு, ஆனா என்னோட கான்சியன்ஸ் வந்து இது இருக்கா இல்லையா அப்படின்றத பேக் ஆஃப் த மைண்ட்ல கொஸ்டின் பண்ணிட்டே இருக்குல்ல. நான் இதெல்லாம் லிஸ்ட் பண்றேனே, நான் சரி நான் என்னோட வேலையை சரியா செய்யறேனான்னு பின்னாடி ஒரு கேள்வி எனக்கு இருந்துட்டே இருக்கு. புரியுதா? அதனாலதான் இந்த அட்வொகசி அதெல்லாம் இல்ல அதெல்லாம் இல்லன்றதையும் நான் சொல்லி சொல்லி என்னால சொல்ல வேண்டியது. அது பிராக்டிகலா வரும்போது
யூஸ் இல்லன்றதை விட யூஸ்ஃபுல்லா அதை மாத்துறதுக்கான பொறுப்பு யார்கிட்ட இருக்குன்றதே நம்ம கேள்வியா இருக்குல்ல. அதையே சொல்ல வேண்டிய காலகட்டத்துலதான் நம்ம இருக்கோம். சோ இப்ப எனக்கு என்ன, நான் முத்துசெல்வி வேலையை தான் நான் செய்யணும்னு நினைக்கிறேன், இத பத்தி நான் மோட்டிவேஷன் கொடுக்கணும் தான் நினைக்கிறேன். ஆனா என்னன்னா நான் நிஜமாவே அதெல்லாம் உண்மையா பேசுறேன் நானே அதை எனக்கு தெரிய மாட்டேங்குது. சோ அதனாலதான் என்னோட அட்வொகசி ஆண்டனா கொஞ்சம் வெளியில வந்துருச்சு. என்னோட அட்வொகசி படி அதுவே மீனிங்லெஸ். ஏன்னா இப்ப இருக்கிற ட்ரெண்ட்ல நம்ம ஆக்சசிபிலிட்டி அண்ட் யூனிவர்சல் டிசைனை பத்தி பேசிட்டு இருக்கோம். அப்போ ஆக்சசிபிலிட்டி யூனிவர்சல் டிசைனை பத்தி பேசணும்னா இப்ப ஒரு நபர் விஷுவலி இம்பேர்டா இருக்கலாம், இல்லைன்னா செர்பிரல் பால்சி இருக்கிற நபரா இருக்கலாம், இல்லைன்னா ஆட்டிஸ்டிக் பர்சனா இருக்கலாம். 3 பேருக்கும் என்ன தேவை, அவங்க எதிர்கொள்ற தடைகள் வேற வேற, அவங்களுக்கு தேவையான சப்போர்ட் சிஸ்டம் வேற வேற இல்லையா. பங்கேற்பா நம்ம என்ஷூர் பண்றோம், எளிமையோ இல்லையோ கடினமோ அதை பத்தி நமக்கு பிரச்சனை இல்லை, ஆனா நம்ம என்ஷூர் பண்றோம் அதை கொடுக்கறது மூலமா. இதுல ஐடென்டிஃபை பண்றதுனால என்ன அச்சீவ் பண்றீங்க, அது வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி. அண்ட் அது என்ன பண்ணுது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் குணமுற்ற நபரை வேலை வாய்ப்புக்கான ஆப்பர்ச்சுனிட்டில இருந்து ஃபில்டர் பண்ணிருது. என்ன இப்ப நான் எனக்கு மொபிலிட்டி இம்பேர்மெண்ட் இருக்கு அப்படின்றதுக்காக நீ ஃபைலிங் செக்ஷன்ல ஒர்க் பண்ண முடியாதுன்ற, ஏன்னா ஃபைல்ஸ் எல்லாம் மேல வச்சுக்க. ஃபைல்ஸ் மேல வைக்கணும்னு உங்களுக்கு யார் சொன்னா? சோ அததானே அவங்க ஒர்க் பண்ணணும். என்ன என் மேல ஏன் ஒர்க் பண்றாங்க? சோ இதுதான் எனக்கு ஐடென்டிபிகேஷனே எனக்கு பெரிய கொஸ்டின். அதே மாதிரி ரிசர்வேஷன் இன்னும் ஒரு பெரிய இது. சோ அதனால கவர்மெண்ட் ஜாப்ஸ் பத்தி நம்ம பேசல. செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் வச்சா கூட பாவர்ட்டி எலிவேஷன் ஸ்கீம்ல ரிசர்வேஷன் அடிப்படையில தான் அவங்க 5% ரிசர்வேஷன் அப்படின்றதுல அடிப்படையில தான் போறாங்க. பட் அந்த ரிசர்வேஷனை எப்படி ஃபுல்ஃபில் பண்ணுவாங்கன்னு பார்த்தா நம்ம மட்டும் கேப்பபிலிட்டி அப்ரோச் எடுத்துருவாங்க, காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ் அப்ரோச் எடுத்துருவாங்க. இல்ல காஸ்ட் ஆஃப் ரிட்டர்ன் இதுல எடுத்துருவாங்க, காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ் பார்க்க மாட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? சோ இதெல்லாமே நம்மளுக்கு பாதகமான ஒரு செயல்பாடு. சோ இது நான் எதுக்கு சொல்ல வரேன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு, நான் எதுக்கு சொல்ல வரேன்ட்டு. அட்வொகசிக்காக சொல்ல வரல. நமக்கு தடைகளை நம்ம என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் தடைகளா அப்படின்றதுக்கு தான் நான் சொல்ல வரேன். திட்டங்கள் இருக்கு, அந்த திட்டங்கள் இருக்கிறதுனாலயே நமக்கு கிடைச்சிருமா அப்படின்னா அதுலயும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அதுக்கு நம்மளே எப்படி தயார்படுத்திக்க போறோம் அப்படின்றதுதான் நம்ம முக்கியமா பார்க்கணும். ரெண்டாவது நமக்கு ஸ்மார்ட் அப்ரோச் கூட பண்ணலாம். இப்ப ஆல்ரெடி இவங்க என்னெல்லாம் கேட்பாங்க, என்னெல்லாம் கேட்க போறாங்க, அப்போ அதுக்கான தகுதிக்கு நான் என்ன பண்ணணும், யார அணுகணும், எனக்கு ப்ராஜெக்ட் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறதுல இருந்து யார் எனக்கு சப்போர்ட் பண்றாங்கன்ற டாக்குமெண்டேஷன் முதற்கொண்டு வச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்றது ஒன் ஆஃப் த சஜஷன். பிகாஸ் எல்லா இடத்துலயும் நான் கவர்மெண்ட் ஆஃபீஷியல்ஸையோ பேங்கர்ஸையோ இன்டர்வியூ பண்ணும்போது ப்ராஜெக்ட ப்ரப்போசல வேல்யூ பண்றது இல்ல அவங்க, அதுக்கு ஏத்த மாதிரி. ரெண்டாவது ஹோல்ட் பண்றது, கவர்மெண்ட் ஹேண்ட் ஹோல்ட் பண்றது இல்ல. அதனால முக்காவாசி நேரம் நமக்கு இருக்கிற லிமிட்டட் எக்ஸ்போஷர், whether we like it or not, we have limited exposure because of நம்மளோட impairment and the barriers. நம்மளுக்கு எதிர்கொள்ற தடைனாலையும் நம்மளுடைய குணத்தின் தன்மை காரணமாகவும் நம்மளுக்கு குணம் இல்லாதவங்களுக்கு ஈக்குவலா இருக்கிற எக்ஸ்போஷர்ல இருந்து நம்ம விடுபட்டு போயிடுறோம் இல்லையா. அதான் மார்ஜினலைசேஷன், நம்ம ஒதுக்கப்பட்டுடுறோம் இல்லையா. அதை நம்மள இம்பாக்ட் பண்ணிட்டே தான் இருக்கும். நம்மளோட டிஃப்ரெண்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்ல நமக்கு பிடிச்சதோ ஃபியூச்சர் ஜெனரேஷனை பத்தி தெரியாது, நம்ம ஜெனரேஷனை இம்பாக்ட் பண்ணிட்டே தான் இருக்கும். அது எல்லா லெவல்லயும் நம்மளுக்கு தடையாதான் வந்துட்டே தான் இருக்கும். இப்போ நம்ம ப்ராஜெக்ட் ப்ரப்போசல், இப்ப அரசாங்கம் என்ன பண்றாங்க, லோன் கொடுத்துடுறாங்க, ப்ராஜெக்ட் அப்ரூவ் பண்ணிடுறாங்க, பட் ஹேண்டில் பண்றது இல்ல. சோ நம்ம ப்ராஜெக்ட் ஃபெயிலியர் ஆயிடுது. நிறைய நேரம் நம்ம சீட் பண்ணணும்னு நினைக்கல, பட் பிகாஸ் த ப்ராஜெக்ட் இட் செல்ஃப் இஸ் a failure, ஏன்னா தாட் ப்ராசஸே ஸ்டார்டிங்கே ஃபெயிலியர். நான் 30,000 கொடுத்து ஒரு பங்க் ஷாப் எத்தனை பங்க் வைக்க முடியும் சொல்லுங்க, சக்சஸ்ஃபுல். சோ அந்த தாட்டே ஃபெயிலியர். அப்ப லோக்கல் அந்த என்வாயரன்மெண்ட் வயபிலிட்டி ஆஃப் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்டே நம்மளுக்கு கிடைக்கிறது இல்ல. சோ அரசாங்கம் இது பண்ண மாட்டாங்க, பட் நம்ம அதை ஒரு பேக்ரவுண்ட் ஒர்க்கா பண்ணணும். மேபி மேபி நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் ட்ரைனிங்ல மேபி யூ கேன் டாக் அபவுட் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், யூ கேன் டாக் அபவுட் ஹேண்ட் ஹோல்டிங், ஒரு பிசினஸ் ஹேண்ட் ஹோல்டிங் இது எப்படி பண்ணணும், அதுக்கான இம்பார்ட்டன்ட் என்ன, நம்ம பண்ணும்போது அந்த கம்யூனிட்டி அவேர்னஸ் நம்ம எந்த அளவுக்கு இருக்கணும், அதெல்லாம் கூட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இட் இஸ் நாட் தி ஸ்கீம்ஸ் மட்டும் முக்கியம் இல்ல, அதை எப்படி நம்ம சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போகணும், so that we are successful entrepreneurs.
அது வந்து நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது இருக்கு. சரியா? ஒண்ணு அரசாங்கத்தோட திட்டம் இவ்வளவுதான். என்ன ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இருக்கு, யூனியன் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இருக்கு, பாவர்ட்டி எலிவேஷன் ஸ்கீம்ஸ் இருக்கு, அதுவும் மாநில அளவுலயும் இருக்கு, மத்திய அளவுலயும் நமக்கு பாவர்ட்டி எலிவேஷன் ஸ்கீம்ஸ் இருக்கு. வறுமை ஒழிப்பு திட்டமா இருந்தா நமக்கு 5% இடஒதுக்கீடு இருக்கு, ஊனமுற்ற பெண்களுக்கு முன்னுரிமை இருக்கு. அதையும் அந்த மத்திய அரசாங்கம் சொல்லி இருக்கிற நேஷனலைஸ் பேங்க்ஸ் மூலமா தான் அந்த திட்டங்களை அந்த திட்டத்தின் கீழே அந்த அதிகாரிகளுக்கு கீழே அப்ளை பண்ணி நம்ம வாங்கணும். ஊனமுற்றோருக்கான ஸ்பெசிபிக் ஸ்கீமா இருந்தா மாநில அரசாங்கத்துக்கு கீழே இருக்கிற ஸ்கீம் ஒரு 4 ஸ்கீம் இருக்கு. அதை வந்து நீங்க DDAWO ஆபீஸ்ல போய் அப்ளிகேஷன் வாங்கி பேங்க் மூலமா நம்ம அந்த கடன் வாங்கலாம். அதுல மானியம் இருக்கு, இன்ட்ரெஸ்ட் சப்சிடி இருக்கு. மத்திய அரசாங்கமா இருந்தா NHFDC தான் மெயின். அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரி அந்த எம்ப்ளாய்மெண்ட் மினிஸ்டர்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ப்ரோக்ராமும் யூத் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ப்ரோக்ராம் அன்எம்ப்ளாய்டு யூத்துக்கு அது வந்து 5 lakhs அவுட்டர் லிமிட் இருக்கு. PMAJY வந்து 25 lakhs வரைக்கும் டெவலப்மெண்ட் இதுலயும் அப்ளிகேஷன் வாங்கலாம். இல்ல ஆன்லைன் போர்ட்டலா MSME கீழே நம்ம அதை கொண்டு வரலாம். இதுதான் நம்ம திட்டங்களோட ஃப்ரேம் ஒர்க். ஆனா இந்த திட்டங்கள் தெரியறதுனாலயே நமக்கு கடன் கிடைக்குமா அப்படின்னா அதுலதான் நிட்டிகிரிட்டிஸ் இருக்கு, அதுலதான் லூப் ஹோல்ஸ் இருக்கு, நிறைய லூப் ஹோல்ஸ் இருக்கு. ஒன் ஆஃப் த லூப் ஹோல்ஸ் என்னன்னா நம்ம எப்படி தயார்படுத்திக்கணும் அதை பத்தி தான் பேச முடியும் இல்லையா? தடைகளை பத்தி பேச ஆரம்பிச்சேன்னா நான் அட்வொகசிக்கு போயிடுவேன். சோ அதை பேச வேணாம். சோ நம்மள தயார்படுத்திக்கணும்னா நமக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கணும். என்ன ப்ராஜெக்ட் நான் பண்ண போறேன், என்ன பிசினஸ் நான் பண்ண போறேன், அந்த பிசினஸ் என் கம்யூனிட்டிக்கு உகந்ததா இருக்கா, அது எனக்கு சக்சஸ்ஃபுல்லா ஆக முடியுமா, 3 வருஷத்துல என்னால என்ன பண்ண முடியும், 4 வருஷத்துல என்னால என்ன பண்ண முடியும், 6 மாசத்துல அது எந்த அளவுக்கு இன்கம் ஜெனரேட் பண்ணும், என்னால அந்த பேங்க் லோனை ரீப்ளேஸ் பண்ண முடியுமா முடியாதா, இது எல்லாமே நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராஜெக்ட் பிளானிங் ஃபேஸ் ஒன்று இருக்கு. ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் பிளானிங் ஃபேஸ் அதுவே வந்து நம்ம 6 மாசத்துல இருந்து 1.5 வருஷம் 2 வருஷம் ஃபேஸ். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ரெம்யூனரேட்டிவ் ஃபேஸ்ன்றதுக்கே நம்ம போக முடியும். பட் இந்த இம்ப்ளிமெண்டேஷன் ஃபேஸே என்ன ஆகும், பேங்க் லோன் கிடைக்க ஆரம்பிச்ச டே 1ல இருந்து அவங்க வச்சுக்கணும். பட் அந்த ஃபேஸ்ல நம்ம இன்கம் ஏர்ன் பண்ண முடியாது. சோ அதுல இருந்து நம்ம வந்து உங்களோட ப்ராஜெக்ட் பிளானிங் ஃபேஸ் தான். ப்ராஜெக்ட் பிளானிங்கோ ஹேண்ட் ஹோல்டிங்கோ சப்போர்ட் கிடைக்காது, பேங்க்ஸ் கிட்ட இருந்தும் கிடைக்காது. சரியா? நம்ம தான் அதை தயார்படுத்திக்கணும். சோ இந்த தயார்படுத்துற நிலைமைய நம்ம எந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ண போறோம், நம்மளோட டைம யார் அணுக போறோம்ன்றதுல நீங்க ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கணும். சரியா? அதே மாதிரி ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் இருந்தாலும் அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர்ஸ் மூலமா ஊனமுற்றோருக்கு ஊனமில்லாதவங்களுக்கு கிடைக்கிற அளவுக்கு சப்போர்ட் கிடைக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல. என்ன பொறுத்த வரைக்கும் நான் அணுகின ஊனமுற்றோர் நபரை பொறுத்த வரைக்கும் அவங்க யாருக்குமே கிடைக்கல. அதே மாதிரி அவங்க என்ன ஸ்கில் அவங்களுக்கு கிடைச்சதோ மார்க்கெட்டுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்ற ஃபீட்பேக் தான் எனக்கு கிடைச்சிருக்கு. சோ நீங்க ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணணும்னா கூட நீங்க வந்து உங்களோட ப்ராஜெக்ட் பிளானிங் ஃபேஸ்ல நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறோம், அதுக்கேற்ற ஸ்கில்ஸ் எனக்கு கிடைக்குதா அப்படின்றதுல நீங்க தெளிவா இருக்கணும். சோ செல்ஃப் எம்ப்ளாயர் படுத்தி அது திடீர்னு ஒரு நாளைக்கு நான் போய் பேங்க்ல நின்று கடன் வாங்குறதுனாலே நான் சக்சஸ்ஃபுல் ஆண்டர்பிரினரா மாறிட முடியாதுன்றத நீங்க தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஒரு பொறுப்புள்ள ஒரு பிசினஸ் மேனாவோ பிசினஸ் உமனாவோ யாராவோ வரணும், ஒரு ஆண்டர்பிரினரா நம்ம வரணும் அப்படின்னா நம்ம பிளானிங்லயும் நம்ம என்ன அதுக்கு இன்வெஸ்ட் பண்ண போறோம், மணி இல்ல டைம், பிளானிங் அந்த ஃபேஸ நம்ம கிளியரா இருக்கா அப்படின்றத நீங்க பாத்துக்கோங்க. சரியா? ஓகே.